நண்பர்களுக்கு வணக்கம். மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படின்ன உடனே சொலன்றுக்கிட்டு மின்னல் மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. வடிவேல் சார் அவர்கள் மச்சான் சாச்சுப்டா மச்சான் அப்படின்ட்டு அந்த காமெடி வந்து மாயி படத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் மூலமா பெரிய அளவுல பட்டி தொட்டி எங்காமே ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாபா லக்ஷ்மணன் அவங்க தான். அவங்கள பத்தி நிறைய நம்ம வந்து லாஸ்டா கூட பேசியிருந்தோம். வீடு இல்லாம வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அதோட இல்லாம காலில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி 3 விரல் எடுத்துட்டாங்க, நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, சினிமா வாய்ப்புகளும் இல்லை, அதனால அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட உதவி கேட்டிருந்தாரு இல்லையா. இப்போ எனக்கு சிஎம் தான் ஹெல்ப் பண்ணணும், வேற வழியே கிடையாது எனக்கு, இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும், இப்போ நான் பிச்சை எடுக்க போனேன்னா அதுக்கு சிஎம் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா சினிமா துறையில அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷம் சினிமா துறையில அவங்க சர்வே பண்ணாங்க. விக்ரமன் சார் அவங்க கூட அவங்க ப்ரொடக்ஷன்ல மேனேஜரா கூட இவங்க இருந்தாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் இருந்தாங்கன்ற மாதிரி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த அலைகள் ஓய்வுதலை படத்துக்காக தான் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சொந்த ஊர் அவங்களுக்கு மதுரை தான். ஆனா அந்த அலைகள் ஓய்வுதலை படம் எடுக்கும்போது பாபா லக்ஷ்மணன் அவர்களுக்கு சின்ன வயசு தானா, ஸோ நீங்க சின்ன பையனா இருக்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. மதுரையில போய் கொஞ்ச நாள் அங்க காலம் இருந்துட்டு அதற்கப்புறம் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து சில பல படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன ரோல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கல. ஆனா இந்த வாமா மின்னலு இந்த படம், இந்த டயலாகுக்கு அப்புறம் இவர் நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆனாங்க. ஆனந்தம் படத்துல கூட இவங்க திருடனா வருவாங்க இல்லையா. நிறைய படங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 30 வருஷமா சினி ஃபீல்ட்ல அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. பெரிய லெஜெண்டரி நடிகர்னு சொல்லக்கூடிய வடிவேல் சார் கூடயும் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களுடைய கலைஞர் விவேக் சார் அவங்க கூடயும் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க காமெடி எல்லாமே வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். இவரை மாதிரி இன்னொருத்தர் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துல கர்நாடகால ஏதோ ஒர்க்குக்கு போகும்போது அங்க ஜென்ரேட்டர்லாம் அவங்க கால் தெரியாம பட்டுடுச்சு. ஆனா அவங்க தற்செயலா அதை விட்டுட்டாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு கால் வலி வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்காங்க. இவங்க கால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, 3 விரல் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இதோட இல்லாம இவங்களுக்கு நீரிழிவு நோய் வேற வந்துடுச்சான். ஸோ அவங்க இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம், அதுவே ஒரு பாலடைஞ்ச ரூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து காலும் முடியல, எனக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லை, வாடகையும் என்னால் கொடுக்க முடியல, வருமானத்துக்கும் வழி இல்லை, ஏன்னா சினிமா வாய்ப்புகள்லாம் வரல, எனக்கு பிச்சை எடுக்கிறத தவிர வேற வழியே கிடையாது, எனக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி சிஎம் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. கலக்க போவது யாரு ஃபேமஸ் பாலா அவங்க கூட போயிட்டு 30,000 பணம் கொடுத்தாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க உடனே போய் பார்த்து ரெக்வெஸ்ட் வந்துட்டாலே போதும், இவங்க அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குதோ இவங்க செலவுக்குன்னு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் கொடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 30,000 வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அப்புறம் கூல் சுரேஷ் அவங்க இவங்களுக்கு சார்பா வீடியோ போட்டிருந்தாங்க. லெஜெண்ட் சரவணா அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல சூப்பர் குட் பிலிம்ஸ் சௌத்ரி சார் அவங்க வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குமே நன்றி கடன் நான் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பாபா லக்ஷ்மணன் பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஜீவா சார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பாபா லக்ஷ்மணன் அவர்கள் எனக்கு வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் நான் போகணும், அப்படி நான் பிச்சை எடுத்தேன்னா அதுக்கு காரணம் சிஎம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இடையில பேசியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகன்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு குடியிருப்பு ஒதுக்குவாங்க இல்லையா, எம்எல்ஏக்குன்னு அவங்களுக்குன்னு வீடு தருவாங்க இல்லையா வசிக்கிறதுக்காக. ஸோ அந்த வீட்டை பாபா லக்ஷ்மணனுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க, எளிமையான எம்எல்ஏன்னு பார்த்துருக்கோம், நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்துருக்கோம். ஆனால் தனிப்பட்ட ஒருத்தருக்கு தனக்கு கொடுத்த வீட்டையே அவங்க வந்து கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்த்தா அது கிடையாது. ஆனால் இவங்க பாபா லக்ஷ்மணன் அவங்க விஷயத்துல அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களுக்குன்னு ஒதுக்குன்னு அந்த வீட்டையே கொடுத்துருக்குறாங்க. நீங்க 6 மாசம் இந்த வீட்டுல நீங்க இருந்துக்கோங்க, இந்த 6 மாச கேப்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடு அரேஞ்ச் பண்றேன், அதாவது உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தர்றேன், இந்த நலத்திட்டங்கள் வரும் இல்லையா அது மூலமா நான் வந்து உங்களுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது. சூப்பர், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாபா லக்ஷ்மணன் அவங்களும் வந்து தேங்க் பண்ணியிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நன்றி, இது மாதிரி வீடு கொடுத்துருக்குறாங்க நன்றி அப்படின்ற மாதிரியும். இப்போ ரசிகர்கள் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க.
ஏன்னா இவரும் ஒரு லெஜெண்டரி நடிகர் அப்படின்னே வந்து சொல்லலாம். காமெடி நடிகர், நிறைய காமெடி, இவருடைய காமெடி மக்கள் கிட்ட இன்ன வரைக்குமே வந்து ஃபேமஸா இருக்குது. ஸோ இவரும் வந்து ஒரு தெரிந்த முகம், பரிச்சயமான முகம்ன்றதுனால இன்னும் ஒரு மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்போ சுந்தர்சி சார்லாம் அப்கமிங் மூவி எடுக்கிறாங்கன்னா அவங்க மூவிஸ் எல்லாமே வந்து காமெடி ஓரியன்டாக தான் இருக்கும், ஃபுல்லாகவே வந்து நகைச்சுவையாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது பேய் படமாக இருந்தாலுமே அதில் வந்து அவ்வளோ காமெடிஸ் இருக்கும். ஸோ இவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இவருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகர் கமல்ஹாசன் சார்கிட்ட நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாகேஷ் சார் அப்புறம் நிறைய பேருக்கு அவங்க வந்து அதாவது அப்போ நடிச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள தேடி தேடி போய் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ மைக்கேல் மதன காமராஜன்ல ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, திருட்டு பாட்டின்னு, அவங்களுக்கு வந்து கமல்ஹாசன் சார் தான் மறுபடியும் நிறைய படங்கள் அவங்க கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி இவருக்கும் வந்து யாருன்னா வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. யோகி பாபு சார் கூட பாவா லட்சுமணன் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு வருமானம்னு ஒன்று இல்லை, யாரையாவது நம்பி தான் அவர் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வீடாவது வேணும், அப்படி வீடு இருந்தால் மட்டும்தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும், இல்லைனா நான் பிச்சை தான் எடுக்கணும். அப்படி நான் பிச்சை எடுத்தேன்னா கண்டிப்பாக தமிழக அரசு தான் காரணம், தமிழக முதலமைச்சர் தான் காரணன்ற மாதிரி இவர் பேசியிருந்தார். ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் அவருக்கு கொடுத்த வீட்டையே இவருக்கு கொடுத்தது இப்போ வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. பரவாயில்ல, இது மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க, சக மனுஷனோட கஷ்டத்தை இவர் வந்து புரிஞ்சு நடந்திருக்காரு, புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொடுத்த வீட்டையே கொடுத்துருக்காரு. இது வந்து பெரிய மனசு தான். அப்படி கொடுக்கணும்னு நினைப்பாங்க சில பேர், ஆனால் செய்ய மாட்டாங்க. நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. ஆனா இவர் நினைச்சதோட மட்டும் இல்லாம செயல்லையும் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ மிகப்பெரிய மனசு கொண்டவங்க தான் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, இதுலயும் வந்து அரசியல் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேசுறாங்க. பாலிடிக்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா பாவா லட்சுமணன் அவங்களுக்கு கஷ்டப்படுற அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வீடுன்னு ஒண்ணு இருக்குது. 6 மாசத்துக்கு இந்த வீடு அவங்களுக்கு கன்ஃபார்ம், அதற்கப்புறம் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்றன்ற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப வீடு கிடைச்சிருச்சு, அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹாட் டாபிக்கா வந்து பார்க்கப்படுது. ஸோ பாவா லட்சுமணன் அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து இவங்களை வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. கேபிவி பாலா அவங்களையும் பாராட்டுறாங்க. ஏன்னா தக்க சமயத்துல நீங்க வந்து உதவி செஞ்சீங்க, இப்ப அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவர் செலவுக்குன்னு ஒரு கணிசமான தொகையை வச்சுக்கிட்டு அப்படியே மிச்சத்தை வந்து கொடுத்துட்றாங்க. இப்ப 50,000 இருக்குன்னா ஒரு 5,000 அவங்க செலவுக்கு வச்சுக்கிட்டு 45,000 அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்லாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் பாவா லட்சுமணனுக்கும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி லெஜண்ட் சரவணா அவங்களும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ கேபிவி பாலா, லெஜண்ட் சரவணா அவர்கள், அப்புறம் கூல் சுரேஷ் அவங்க கூட ஆதரவா வீடியோ போட்டிருந்தாங்க. அதற்கப்புறமா ஜீவா சார் இப்போ வரைக்குமே செலவுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பாவா லட்சுமணன் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல இவர் அப்ப வந்து அவ்வளவு உண்மையா வந்து வேலை பார்த்தாராம். அதற்காக ஆர்பி சௌத்ரி சார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது அப்ப ஜீவா அவர்கள் வெறும் எல்கேஜி தான் படிச்சாங்களாம். ஸோ அப்பையிலேருந்தே பாவா லட்சுமணன் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ உண்மையா வேலை பார்த்ததுனால தான் இன்ன வரைக்கும் வந்து ஹெல்ப் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாவா லட்சுமணன் சார் பகிர்ந்திருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாவா லட்சுமணன் சார்பா அவங்க ரசிகர்கள் வந்து ஒரு இதயம் கணிந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த குடியிருப்பை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, யாருக்குமே இந்த மனசு வராது, உண்மையிலேயே மனுஷன் சார் நீங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா போட்டு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே அவங்க ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. பாவா லட்சுமணனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, கோரிக்கைன்னு சொல்லிட முடியாது, ஒரு பிரேயரும் வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீங்க வந்து கால் நல்லபடியா ஆகிட்டு வரணும், மறுபடியும் நாங்க அவங்கள திரையில பார்க்கணும், வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனீங்க இல்லையா, அந்த மாதிரி தரமான காமெடிகளை நீங்க இன்னும் மக்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்ப இருக்க திரைப்படங்களை நீங்க பார்த்தீங்கன்னாலே ஒரே வெட்டு குத்து ரத்தம் இது மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணணும், ஜாலியாக ஃபன்னாக ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இல்லை அப்படின்றதுனால நீங்கள் மறுபடியும் திரையுலகத்துக்கு வரணும், உங்களுக்கு யாருன்னா வாய்ப்பு தரணும், மறுபடியும் நாங்கள் வந்து உங்களை திரையில் பார்க்கணும், உங்களை காமெடியை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சீக்கிரமாக மீண்டு வரணும், நல்லபடியாக வரணுன்றது தான் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பாவா லட்சுமணன் அவங்கள பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவர் நடித்த காமெடியில் எந்த காமெடி பிடிக்கும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ்லையும் சினிமாவில் நடித்தவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.